பிக் பாஸ் வீட்டில் வந்து கில் ஸ்டே இந்த 2 டாஸ்க் இருக்குது. இந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவும் ரவீனா விளாட்றாங்க. பூர்ணிமா வந்து ரவீனா வந்து ஸ்டே பண்ணி விட்றாங்க. ஆனால் ரவீனா வந்து கில் கொடுத்து வெளியேற்றி விட்றாங்க. இந்த கேமில் விளாட முடியாத மாதிரி இப்போ சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு, மணி வந்து கேட்குறாப்புல, நீங்கள் எதுக்காக இங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் நிறைய பேர்த்திட்ட வந்து கேமுக்காக சண்டை போட்டிருக்கேன், இங்கே வந்து பிரச்சனையை வந்து நான் ஈஸியாக கையாளுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் குரூப்போடு சேர்ந்து செயல்படுறீங்க, தனியாக விளாட்லாம்ல அப்படின்னா, இல்லை இங்கே குரூப்பிசம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தேவைப்படும் போது நான் குரூப்பாக சேர்ந்து செயல்படுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. 2 பேருமே ஸ்டே கொடுத்துக்கிறாங்க. இந்த விஷயத்தை வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அனுப்பிச்சிடாரு. அதே போல் மாயா, நிக்சன் 2 பேர்லையுமே பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க கில் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா 2 பேருமே வந்து அவங்கவுங்க ஸ்டே பண்ணுறதுக்கான காரணத்தை சொல்கிறாங்க. காரணத்தை சொல்லிட்டு நாங்கள் வந்து கில் கொடுக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ஸ்டே கொடுத்துக்கிறாங்க. என்னடா இது, பிக் பாஸில் யாராவது ஒருத்தங்க கீழ் கொடுத்து வெளியேறுவாங்க அப்படின்னு பார்த்தா கொடுக்கவே இல்லை. பூர்ணிமாவுக்கு மட்டும் ரவீனா கொடுத்து ஒரு மாதிரி கேமை மாற்றி விட்டாங்க. மாயாவும் நிக்சனும் ஸ்டே கொடுத்துட்டாங்க. விஷ்ணுவும் மணியும் ஸ்டே கொடுத்துருக்காங்க. இது வந்து தொடர்ந்து இப்படியே போயிட்டுருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த விளையாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.